அத்தியாயம் 85 விதிமுறைகள். ரே மற்றும் மற்றவர்கள் மேலதிக வழிமுறைகளுக்காக மண்டபத்தில் காத்திருந்தபோது வயது வந்த மாவீரர்களின் ஒரு குழு அறைக்குள் நுழைந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் தெரியாத ஏதோ ஒன்று நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பையை வைத்திருந்தனர். பின்னர் அவர்கள் அறையைச் சுற்றிச் சென்று ஒவ்வொரு போட்டியாளருக்கும் சாக்குகளிலிருந்து பிரேஸ்லெட் கொடுத்தனர். பிரேஸ்லெட்டுகளைப் பற்றி அதிகம் பேசப்படவில்லை. அவர்கள் பங்கேற்க விரும்பினால் அவற்றை அணிய வேண்டும் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. பிரேஸ்லெட் கண்ணாடி போல தெளிவாகவும் ஒரு பெரியவரின் கை முஷ்டியை விட சற்று பெரியதாகவும் இருந்தது. ரேயின் கையுறைகளைப் போலவே அவர்கள் அதை மணிக்கட்டில் சுற்றிக் கொள்ளும்போது அது சரியாக பொருந்துமாறு அதோட அளவுகள் சுருங்கிப் போனது. சிறிது நேரம் காத்திருந்த பிறகு ஒரு நைட் மாஸ்டர் கதவு வழியாக உள்ளே நுழைந்தார். அது பெண் நைட் மாஸ்டர், ரோஸ். நைட்ஸின் தலைவி. அவள் பெருமையுடன் தன்னைச் சுற்றி ஒரு சிறப்பு கச்சையை அணிந்திருந்தாள். மக்கள் கூட்டத்தின் வழியாக மண்டபத்தின் மறுமுனைக்கு நடந்து சென்றாள். அவள் பேசத் தயாராக இருப்பது போல் தெரிந்ததும் அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்தப் போட்டியின் விதிகளைப் பற்றி உங்களுக்குச் சொல்ல நான் இங்கே வந்திருக்கிறேன். முதல் வேலை. 3ஆம் ஆண்டு மாணவர்களில் 1 முதல் 5 வரை உள்ளவர்கள் தயவு செய்து முன்வருவார்களா? ரே இதற்கு முன்பு பார்த்திராத 5 மாணவர்கள் ரோஸ் நின்ற இடத்திற்குச் சென்றனர். 3ஆம் ஆண்டு மாணவர்களைப் பார்த்ததும் அவனுக்கு ஹாரி நினைவுக்கு வந்தார். அவர்கள் இருவரும் சண்டையிட்டபோது அவர் தனது கம்யூனிகேட்டரில் எண்ணைக் காட்டினார். அது 50வது ரேங்க் மட்டுமே. ரோஸுக்கு அருகில் நின்ற மாணவர்கள் அவரை விட உயர்ந்தவர்கள், அகாடமியில் மிகவும் வலிமையானவர்களாக் கருதப்பட்டனர். அடுத்து 2ஆம் ஆண்டு மாணவர்களில் 1 முதல் 5 வரை உள்ளவர்கள் தயவு செய்து முன்வருவார்களா? எரிக், சில்வியா, தர்ஷன், மோகன் மற்றும் முகேஷ் அனைவரும் வரிசையில் முன்னேறினர். முதல் ஆண்டு முதல் 2ஆம் ஆண்டு வரை தரவரிசை முறையில் பெரிய மாற்றமில்லை. முகேஷும் மோகனும் எப்போதும் மெதுவாக தரவரிசைப் படிகளில் ஏறிச் சென்று கொண்டிருந்தனர். இறுதியாக அவர்கள் முதலிடங்களைப் பெற்றனர். அவர்களின் அரை இறுதியில் முதல் 5 இடங்களைப் பிடித்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் ஒரு அணியாக இருந்தனர். எல்லோரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். அணிகளுக்கு இடையில் இடங்களை மாற்றுவதில் அர்த்தமில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அது வித்தியாசமாக இருந்தது. எல்லோரும் தாங்கள் கற்றுக்கொண்ட திறன்களை வெளியே பார்வையாளர்களுக்கு காட்ட விரும்பினர். இங்கே நிற்கும் 10 மாணவர்கள் தரவரிசைப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் முதல் சுற்றில் பங்கேற்க மாட்டார்கள். நேரடியாக நாக் அவுட் நிலைக்குச் செல்வார்கள். மாணவர்கள் சண்டையிடத் தொடங்கினர். என்ன ஆச்சு? கயல் எதிர்ப்பு தெரிவித்தான். நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லையா? அவர்கள் ஏற்கனவே அதைச் செய்துவிட்டார்கள். புகார் அளிக்கும் மாணவர்களைப் புறக்கணிக்க ரோஸ் முடிவு செய்து தொடர்ந்து பேசினார். உங்கள் மணிக்கட்டில் உள்ள சாதனங்கள் எதற்காக என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு நொடியில் நீங்கள் அனைவரும் அவற்றில் ஒரு எண் காட்சியைக் காண்பீர்கள். ரே தனது மணிக்கட்டை பார்த்தபோது பிரேஸ்லெட்டின் குறுக்கே 100 HP என்று எழுதப்பட்ட ஒரு பச்சை உருவம் காணப்பட்டது. போட்டியின் முதல் சுற்று ஒரு போர் ராயல் போட்டியாக இருக்கும். 2ஆம் ஆண்டு மாணவர்கள் முதலில் பங்கேற்பார்கள். மீதமுள்ள கடைசி 5 மாணவர்கள் நாக் அவுட் நிலைகளுக்கு முன்னேறுவார்கள். பின்னர் அவள் பிரேஸ்லெட்டுகளில் ஒன்றை காற்றில் தூக்கினாள். இது உங்களுக்கான வெற்றிச் சீட்டு. போர் ராயலில் நீங்கள் வழக்கமான மரப்பயிற்சி உபகரணங்களை மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இந்த எண் குறையும். எண் 0ஐ அடையும் போது நீங்கள் போட்டியில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள். ரோஸ் மார்த்தாவை நோக்கி கைகாட்டுவதற்கு முன்பு மாணவர்களைப் பார்த்தாள். மார்த்தா, நீ என்னுடன் சேர்ந்து கொள்வாயா? அவள் கேட்டாள். மார்த்தா வேகமாக ரோஸின் இடத்திற்கு ஓடினாள். பின்னர் அவள் மார்த்தாவிடம் ஒரு மழுங்கிய மர அம்புடன் கூடிய மரவில்லை கொடுத்தாள். பின்னர் ரோஸ் வரிசையாக நின்ற 2ஆம் ஆண்டு மாணவர்களைப் பார்த்து தர்ஷனை நோக்கிச் சுட்டிக் காட்டினாள். பெரியவரே, நீங்கள் கொஞ்சம் வலியைத் தாங்கிக் கொள்ள முடியும் போலிருக்கிறது. நீங்கள் மார்த்தா முன் நின்று அவள் உங்களைச் சுடட்டும் என்று நான் விரும்புகிறேன். தர்ஷன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். இவ்வுலகல் பார்க்க கிழவி மாதிரி இருந்துகிட்டு என்ன பெரியவர் என்று சொல்றாங்க, எல்லாம் என் தலைவிதி. ரோஸ் கேட்டபடியே செய்து அவள் தன் வில்லை தயார் செய்து தர்ஷனின் வயிற்றுப் பகுதியை நோக்கி அம்பை செலுத்தத் தேர்ந்தெடுத்தாள். அம்பு வில்லில் இருந்து விலகிச் சென்றதும்
அது தர்ஷனின் உடலில் பாய்ந்தது. நீங்கள் பார்க்க முடியும் என மாணவனுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் நாம் அவரது வளையலை பார்த்தால் இப்போது 90 HP என்று எழுதப்பட்டுள்ளது. மாணவர்கள் முதல் சுற்றில் தங்கள் திறமையை காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், அவர்களின் செல்வத்தையோ அல்லது அதிர்ஷ்டத்தையோ அல்ல. இது உங்கள் அனைவரையும் சமமான விளையாட்டு மைதானத்தில் நிறுத்தும். முதல் சுற்று முழுக்க திறமையை பற்றியது. இப்போது மார்த்தா, தயவுசெய்து கீயை பயன்படுத்தி ஒரு ஷாட் எடுப்பீர்களா? மார்த்தா மீண்டும் தர்ஷனை நோக்கி ஒரு அம்பு சுட்டாள். இந்த முறை கீயை அவளது வில்லிலும் அம்பிலும் செலுத்தினாள். இப்போது அவருடைய பிரேஸ்லெட்டில் 70 என்ற எண் காட்டப்பட்டுள்ளது. தாக்குதல் வலிமையானால் அதிக HP எடுக்கப்படுகிறது. தர்ஷன் கீயை பயன்படுத்தித் தடுத்திருந்தால் அது அதை எதிர்க்கும், மேலும் வழக்கமான 10 புள்ளிகள் சேதத்தை மட்டுமே செய்யும். முதல் சுற்றுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். பின்னர் மாணவர்கள் தங்கள் உபகரணங்களை ஒரு சேமிப்பு அறையில் வைத்துவிட்டு பின்னர் மீண்டும் மண்டபத்தில் சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இதில் ரேவும் தனது கையுறைகளை கடத்தச் சொன்னார். கூர்மையான விரல் நுனிகள் காரணமாக ரே அணிந்திருந்த கவசத்தை மட்டுமே எடுக்க அனுமதிக்கப்பட்டான். சேமிப்பு அறைக்குள் சுற்றிப் பார்த்தபோது மர உபகரணங்கள் மற்றும் அனைத்து வகையான ஆயுதங்களாலும் வரிசையாக அமைக்கப்பட்ட ஒரு சுவரை காண முடிந்தது. கோடரிகள், கதாயுதங்கள், வில்கள் எல்லாம். ரே சென்று ஒரு வழக்கமான குட்டை வாளை எடுக்க முடிவு செய்தான். அது அவனுக்கு மிகவும் பரிச்சயமான ஆயுதம், ஏனெனில் அது அவனது தந்தை அவனுக்கு கொடுத்த அதே அளவு. 10வது வகுப்பு மாணவர்கள் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாததால் வேறு எங்காவது அழைத்துச் செல்லப்பட்டனர். நடைபாதையில் இருந்து அவர்கள் ஒரு பெரிய சுரங்கப்பாதை வழியாக மேலும் அழைத்துச் செல்லப்பட்டனர். அந்த சுரங்கப்பாதை சுமார் 5 நிமிடங்கள் சென்றது. அதன் முடிவில் அவர்களால் ஒரு பிரகாசமான ஒளியைக் காண முடிந்தது. அவர்கள் பிரகாசமான வெளிச்சத்தில் சென்றவுடன் அவர்கள் ஆரவாரமான ஆரவாரங்களுடன் வரவேற்கப்பட்டனர். முழு மைதானமும் அதிர்வது போல் இருந்தது. முழு அரங்கமும் மக்களால் நிரம்பியிருந்தது. ஒரு இருக்கை கூட காலியாக விடப்படவில்லை. அரங்கில் 6 பெரியவர்கள் மற்றும் நைட் மாஸ்டர்கள் அமர்ந்திருக்கும் ஒரு சிறப்பு இருக்கை பகுதியும் இருந்தது. அவர்களுக்கு கீழே 2 ஸ்கொயர் மாஸ்டர்கள் ஒரு படிக மைக்ரோவோனை வைத்திருந்தனர். பெண்களே, தாய்மார்களே, வரவேற்கிறோம். நாம் இப்போது ஏவ்ரியன் அகாடமி போட்டியின் தொடக்க சுற்றை தொடங்குவோம். அந்த மனிதன் படிகத்திற்குள் பேசியபோது அது முழு பார்வையாளர்களும் அவரை கேட்கும் வகையில் பெரிதாக்கப்பட்டது. மாணவர்கள் அரங்கம் முழுவதும் பரவி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். தரைத்தளத்தில் மொத்தம் சுமார் 150 போட்டியாளர்கள் இருந்தனர். ரே தனது திறந்த வெளிக்குள் சென்றதும் மற்ற வீரர்கள் தன்னை பார்ப்பது போன்ற உணர்வை அசைக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்களின் கண்கள் தனது மண்டை ஓட்டில் துளைப்பதை அவனால் உணர முடிந்தது. அவங்க என்ன பண்றாங்க? முதல் சுற்று ஒரு சண்டை அரச பாணி போட்டியாக இருக்கும். மீதமுள்ள கடைசி 5 மாணவர்கள் அடுத்த சுற்றுக்குச் செல்வார்கள். சண்டை அரங்கின் மேலே திடீரென்று ஒரு ஹாலோகிராம் திரை தோன்றியது. நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என பார்வையாளர்கள் ஒவ்வொரு போட்டியாளரின் HP யையும் பார்க்க முடியும். ஒரு போட்டியாளரின் HP கவுண்டர் 0- அடைந்தவுடன் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இப்போது தொடங்குவதற்கு தயாராகலாம். பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்றாக எண்ணத் தொடங்கினர். 3, 2, 1